சில பேர் இந்த 1000 ரூபாய் அந்த அளவுக்கு ஒன்றும் யூஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 1000 ரூபாய் யூஸாக தான் இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த 1000 ரூபாய் இப்போ இருக்கிறதுனால இப்போ குழந்தைகளுக்கு எதனா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை எனக்கு எதனா செலவுக்கு நான் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் இருக்கு. அதனால இந்த 1000 ரூபாய் எனக்கு உதவியாக தான் இருக்கு. இந்த உரிமை தொகை கொடுக்குற முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி தான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தனால ஒரு உதவியாக இருக்கு. எங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்க உதவியாக இருக்கு. இது நல்ல திட்டம் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா 1000 ரூபாய் ஒன்றும் வாங்கிட முடியாது, 1000 ரூபாய் என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றது? அது கூட இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த 1000 ரூபாய் இருக்கிறதுனால ஒருத்தர் போய் 1 ரூபாய் கேட்காம நம்ம 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் நம்ம மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம். உங்க கையில இருந்தா கொடுக்க போறீங்க, இல்லைன்னா பாருங்க. இதுனா நம்ம அப்படி இல்லை. ஸ்டாலின் போறாரு, நம்ம எடுத்து போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடலாம். நம்ம உடம்ப பார்த்துக்கலாம். ஒரு பால் வாங்கி ஒரு டீக்கே போட்டு சாப்பிடலாம். ஒரு உதவி. மகளிர் உரிமை தொகை கொடுக்குற முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு ஒரு நன்றி, ரொம்ப நன்றி. அவருக்கு மிக மிக நன்றி.